வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா மணி சேனல். இன்றைக்கி இந்த விளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிரியாவை எப்படி நான் கடுப்பேற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நான் ஃப்ராங்க் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவளை இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஃப்ராங்க் வீடியோ போட்டால் ஏதாவது அழுதுட்டேன்னா ரொம்ப இன்னும் படம் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, அப்போ தான் ரூமில் வந்து படுத்துட்ருக்கிறேன், குளிச்சுட்டு வந்து படுத்துட்ருக்கிறேன். சரியா, போய் அவளை நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அவளை வம்பளுத்து அவள் என்ன பேசுகிறாங்க அவள் வாயிலிருந்து பேச வைப்போம் அவளை. சரிங்களா, என்ன பண்ணோம், வீட்டில் பார்த்து ரூமில் பார்த்துருக்கேன். நேற்று எடுத்து போட்ட துணி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ மதியானம் சாயந்தரம் வந்து எடுத்து போட்டேன். மடிச்சிருமானே மடிக்கவே இல்லை, அப்படியே கிடக்குது. எல்லாம் போட்டது வாக்கில் அந்த ரூமில் இருக்குது. இப்போ படுத்து செல்லு மட்டும் தான் பார்த்துருக்கேன். இப்போ குளிச்சுட்டு இருக்கேன். சரி, குளிச்சுட்டு வந்தாவது மடிப்பான்னு பார்த்து நானும் டயர்டாகிடுச்சு, தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு அவளை பம்புழுக்கணும். ஏதாவது ஒன்று சொல்லி பம்புழுக்கணும். என்ன செஞ்சால் அவள் கோவப்படுவாள் அதை செய்வோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியா, பிரியா, என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னு அது தெரியுதுமா, அது தெரியுது. அங்கே என்னது, அது என்னது, எத்தனை நாளாக கிடக்குது? 2 நாளா இருக்கு. 2 நாளா இருக்கு. சரி, அது அப்படியே உட்காந்துட்டே அது மடிச்சு வச்சிருக்கலாம். நான் தான் வேலைக்கு போயிட்டு வரேன், என்னால் இந்த துவைச்சு தான் போடுறேன். முடியலைங்கிறக்கோசரம் அதை போட்ட துணியை கூடமா மடிச்சு போடக்கூடாது. சரி, மடிச்சுக்கிறேன். அந்த புள்ள அப்படித்தான் 2 நாளாக உன்ட்ட புட்டு கடிச்சா என்னமோ கடிச்சில்ல, கொழுக்கட்டை. அதையா செஞ்சு கொடுக்கலாம். அந்த புள்ள பாம்பளை வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தான் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்க முடியும். முடியலங்க என்னால. என்ன பிரியா முடியலைங்கிறேன்? யாருமே மாசமா இல்லை, நீ தான் மாசமா இருக்குது அசிமா. சீரியஸா நான் பேசிருக்கேன், சிரிக்காத. என்ன துணி சுத்தமா துவைச்சேன் இன்னமே இந்த 2 நாளாகி 2 நாள்ல துணியே சேர்ந்துருச்சு. முடியலங்க, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு எனக்கு. முடிஞ்சா இந்த வேலையை நான் செய்யாம இருப்பேனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படுத்துட்டு செல்லு பார்க்கும்போது தெரியலையா பிரியா? டென்ஷன் ஆயிருவேன். நான் டென்ஷன் ஆகி தான் பேசிட்டு இருக்கிறேன் பிரியா. நீ சும்மா விளையாட்டுக்கு சீரியஸாவே நான் சொல்றேன். சீரியஸா பேசுறீங்கன்னா கட் பண்ணுங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன் நிஜமா. இப்போ நான் விளையாட்டுக்கு அப்புறம் இல்ல, படுத்துட்டு செல்லு பாக்குற, அப்படியே உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல அதை மடிச்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி போயிடும் சொல்லு. 3 நாளாச்சு அந்த ட்ரெஸ் துவைச்சு தெரியுமா? மடிக்கிறேன்பா. படுக்கிற அந்த பெட்ஷீட் கூட எடுத்து உதற மாட்டேங்குது. எத்தனை வேலை நான் செய்ய முடியும்? சரி, நாளையில இருந்து நீங்க எனக்காக எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சரியா? அட, நான் அவனை எல்லா வேலையும் செய்ய சொல்ல, உன்னால முடிஞ்ச வேலையை 1 2 செய்யலாம்ல. இப்படியே படுத்துட்டே தான் இருப்பியா பிரியா? நான் அப்படி சொல்லவே இல்லையேங்க. இப்ப குளி நீங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து இப்ப உட்காந்து அதுவும் நான் சொல்லிதான் செய்யணுமா? என்னால முடியல. என்ன பிரியா முடியல? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. பிரியா படுத்தே இருந்து ஒரு மாதிரியா தான் பிரியா இருக்கும். எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலை வெட்டி செய்யணும் பிரியா. அட்லீஸ்ட் ஒரு வாக்கி ஏதாவது ஒரு நிமிஷம் இருங்க. ஏதாவது வேலை செய்யறதுக்கு போனா அப்படின்னா செய்யாதே அப்படிங்கிறீங்க, வேண்டாம் பண்ணாதே அப்படிங்கிறீங்க. அதாவது உன்னை இப்போ நான் இப்போ சோறாக்கு குழம்பு நான் சொல்லலை. உட்காந்து இப்போ பெட்டில் எந்திரிச்சு உட்காந்து துணியை மடிச்சு வச்சிருக்கலாம். இந்த பெட்ஷீட்டை உதறி வச்சிருக்கேன். அந்த மெத்த பாரு எப்படி கிடக்குதுன்னு மட்டும் பாரு. ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், பேசாம எந்திரிச்சு போங்க. இப்போ என்ன உங்களுக்கு இதை மடிச்சு வைக்கணுமா? வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பிரியா, ஏதோ கடமைக்கு நான் கஷ்டம் ஒருத்தன் கஷ்டப்பட உனக்கு தெரியவே இல்லையா? நான் ஒருத்தனே எல்லா வேலை செய்யறேன்னு ஒண்ணுமே சொல்லலைங்க. இப்ப வேற என்ன செய்யணும்னு தான் கேக்குறேன். இப்ப துணி மடிச்சு 5 நிமிஷத்துல இதை நான் மடிச்சிருவேன். வேற என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உண்மையே சொல்றேன் தெரியுமா, எத்தனை வேலை செய்யறேன். கொஞ்சம் கூட உனக்குலாம் இதே இல்லை. இந்த 1.5 மாசம் நான் எத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எது வேணுங்கிறீங்க எனக்கு? கொஞ்சம் கூட சரி, பாவம்னா பாக்குறதே இல்லை. வேலைக்கும் போறாரு, 5 மணிக்கு வந்து வீட்டுல வேலை பாக்குறாரு, எப்படி கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கலாம் மாட்டேன். ஒரு சௌரியத்துக்கு தான் நீ இருப்ப, அப்படியே தான் படுத்து கிடப்ப. அட லூசு, என்னால முடியலன்னு சொல்றேன், அப்புறம் திருப்பி உன் சௌரியத்துக்கு இருப்ப அப்படிங்கிற லூசா நீ? முடிஞ்சா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டேன். உட்காந்து மடிச்சு வைக்கிறது உனக்கு கஷ்டம்னா அப்புறம் என்ன வேலை தான் நீ செய்ய? என்னைக்காவது வீடு இப்படி இருந்திருக்கா? லூசு மாதிரி பேசக்கூடாது. முடியலன்னு போட்டு வச்சிருக்கேன். என்னால முடிஞ்சா ஏதாவது வேலை, இத்தனை நாள் ஏதாவது வேலை செஞ்சிருப்பீங்களா? இந்த ஒரு 1.5 மாசம் நீ என்னை உட்கார வச்சு பார்த்ததுக்கு வேலைக்கு வரல, தண்ட சோறா இருக்கேன், உட்கார வச்சு சோறு போடுறேன்னு கேக்குறையோ? அப்படி நான் சொல்லவே இல்லையே. இப்ப நீ பேசுறது அப்படித்தான் இருக்கு. தயவு செஞ்சு நீ வீடியோ கட் பண்ண, டென்ஷன் ஆயிருவேன். இப்ப அப்படி சொன்ன, நீ வேலைக்கு வரல அப்படின்னு. நிஜமாதான் நான் ஒருத்தன் பாடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி தானே இப்ப நீங்க பேசுறீங்க. அப்ப நான் வீட்டுல உட்காந்து தண்டமா தின்னுட்டு இருக்கேன்னா? நான் அப்படிலாம் சொல்ல, உன்னால முடிஞ்ச வேலையை செய்யன்னு தான் நான் சொல்றேன். முடிஞ்சா யாராவது சும்மா படுத்திருப்பாங்களா? என்னால டக்குன்னு எந்திரிச்சா எனக்கு ரொம்ப கிருகிருன்னு வருது, நான் பேசாம. நீ உன்னை யாரும் டக்குன்னு எந்திரிச்சிங்க என்ன வேலை செய்யணும்? உட்கார்ந்த இடத்துல இந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி போயிருக்கு. செஞ்சுக்கிறேன், நீ எனக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சொல்லிட்டேன். நானே என் வேலையை பாத்துக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் செஞ்சு. முதல்ல இப்படி சொன்னதுல தொட்டதுல கோவப்படுற பழக்கத்தை முதல்ல மாத்து. கோவமே படலன்னு தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருங்க. இதாவது இது நான் சொல்லித்தான் செய்யணும், நீ சொல்லாமே நீ செஞ்சிருக்கலாம் தெரியுமா? அப்புறமா மடிக்கிறத தான் சாமி இருந்தேன். சரியா, ஒரு 10 நிமிஷம் படுக்கலான்னு தான் படுத்தேன். குளிச்சுட்டு வந்தேன். சரி, தலை செய்வருக்கு ஒரு மாதிரியா இருக்கு, செய்ய நைட்டு தானே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கலையான்னு கேட்பீங்க, கம்மல் போடலையான்னு கேட்பீங்க. அதனாலதான் போட்டு வந்து பேசாம படுத்தேன்.
நீ ஏமே சொன்னதை அதாவது தொட்டதுக்கெல்லாம் கோவம் மட்டும்தான் பண்றே தவிர ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க புரிஞ்சுக்கிற தன்மையே உனக்குள்ள தெரியுமா? சரி ஏன் சொல்றீங்க சொல்லுங்க. ஓன் நல்லது எப்படியே படுத்தே இருந்தா தள்ளத்தான் செய்யும். சரி வேற என்ன பண்ணா எனக்கு மயக்க வராம இருக்கும்? பேசாம நான் உங்க கூட வேலைக்கே வந்துட்டா? நீ வேலைக்கெல்லாம் நான் வான்னு சொல்லவே இல்லை. இல்ல பரவாயில்ல, நான் காலையில கிளம்புறேன் சாமி. என்னால வீட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கலாம் முடியாது. நீ என்னை கூட்டிட்டு வேலைக்கே போயிரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? ஒரு துணியை மடிச்சு வைன்னு சொல்றது உனக்கு சரிப்பட்டு வராதா? இல்ல இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் சொல்றேன் பாரு. எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிற 1-2 வேலை செய்யினா கூட அந்த வீட்டை கூட கூட்ட மாட்டேங்க தெரியுமா? அந்த வீட்டை கூட்டுறதே இல்லை சுத்தம். நைட் நான் படுக்க போகும்போது நான் கூட்டி விட்டா தான் உண்டு. வீடே நான் கூட்டுறது இல்லையா? இன்னைக்கு காலையில யாரு வீடு கூட்டினா? நேத்து யாரு வீடு கூட்டினா? நான் தான் கூட்டினேன். நான் கூட்டினதுக்கு அப்புறமும் நீ கூட்டுற. அதனால எனக்கு சிரமம் தான் தெரியுமா? நீ தானே தேவையில்லாம நீ இப்படி ஆமா என்னால உனக்கு சிரமம் தான். என்னாலதான் உனக்கு எல்லா சிரமமும் என்னாலதான். அதுதான் நான் சொல்றேன். நான் உட்காந்துருக்கேன் பாத்தியா? இப்ப நான் வேலைக்கு வரலன்னு சொல்லி இப்ப உட்காந்துருக்கேன் பாத்தியா? அதுதான் இப்ப உனக்கு பிரச்சனையே. நான் எப்ப ஒன்றேன்னு சொன்னேன் நீ வேலைக்கு வராம இருக்க? நீங்க சொல்லாமே சொல்லிட்டீங்க சாமி. சொல்லாமே சொல்லிட்டீங்க. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். காலையில நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ என்னை கூட்டிட்டு போய் தயவு செஞ்சு வீட்டுல இருக்க ஸ்டெல்லாம் எனக்கு கேள்வி இப்படி எல்லாம் எனக்கு கேள்வி கேட்காதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பண்ணி என்னால முடிஞ்சா நான் செஞ்சுக்குவேன். என்னால முடியலன்னா அப்படியே தான் கிடைக்கும். நம்ம வீடு தானே. நம்ம ஒண்ணு மியூசியத்துல கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து நான் அடிக்கி ஒரு சில வச்சு போட்டோ எடுத்து நான் அப்படியே இது பண்றதுக்கு 10 பேர் வந்து என் வீட்டுக்குள்ள பாத்துட்டு போகணும்னு எனக்கு தேவையில்லை. என் வீடு இப்படித்தான் இருக்கு. என்னால முடிஞ்சா செய்வேன், இல்லாட்டினா செய்ய மாட்டேன். என்னை டென்ஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுக்காக தோசை துணி இப்படியே போட்டு உட்காந்துருப்பாங்களா 10 நாளைக்கு? சொல்லு. நேத்து மதியம் எடுத்து போட்டதுங்க. என்னால முடியல. நேத்து அப்படியே இது பண்ணிட்டேன். காலையில கார்த்தி தீபத்துக்கு மறுநாள் துவைச்சது அந்த ட்ரெஸ். நேத்து மதியானம் தான் நான் தான் எடுத்து போட்டேன். நேத்து மதியானம் தான் எடுத்து போட்டது. எவ்வளவு நாள்? 1.5 நாள் ஆகி போச்சு. சரி இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அங்கதானே கிடக்குது. உங்களை என்ன பண்ணி எப்படி இந்த பெட்ல படுக்கிறது? என்ன பண்றது? இப்ப மடிச்சு வச்சிரு. எந்திரிச்சு போங்க தயவு செஞ்சு. நீ டென்ஷன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டே எனக்கு படபடன்னு இருக்குது. என்னடி டென்ஷன் பண்றாங்க? இப்ப என்ன உனக்கு நைட்டுக்கு நான் சமைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலை செஞ்சு வைந்தா உனக்கு. சரி எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நைட்டுக்கும் நானே சமைச்சுக்கிறேன். காலையில இருந்து நான் சமைச்சிடறேன். நீ என்னை வேலைக்கு கூட்டிட்டு போய் நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வேண்டாம் சாமி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொல்றேன் பாரு. நீ வீட்டுல இருப்பியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 சரிங்களா இல்ல ஒரு மாசத்துக்கு சரிங்களா? எல்லாரும் மாதிரியும் தான் நீயும். எல்லாரும் மாதிரியும் தான் நீயும். என்ன எல்லாரும் மாதிரி? எல்லாரும் மாதிரியும் தான். அதான் எல்லாரும் மாதிரி ஒரே புரியல மாதிரி எனக்கு. தான். எல்லாரும் ஒரே மாதிரி தான். எப்படி? எல்லாம் வந்து வச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இத்தனை நாள் நான் வச்சு பார்க்காம யார் வச்சு பார்த்தா? யார் வச்சு பார்த்தா? அதான் இப்ப பேசுறீங்களே. என்ன தோணி இப்ப பேசிட்டாங்க? மடிச்சு வைன்னு சொன்னது ஒரு குத்தமா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சும்மா ஏதாவது பேசணுங்கிறக்கோசம் நீங்க பேசணுங்கிறக்கோசரம் தயவு செஞ்சு எந்திரிச்சு வந்து பேசாதீங்க. கட் பண்ணிட்டு போங்க அக்கட்டாலும் சொல்லிட்டேன். எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். எந்திரிச்சு போயிரு. நீ வை நானே மடிச்சுக்கிறேன். வை இங்க பாரு. நீ வை நான் மடிச்சுக்கிறேன். தேவையில்லைன்ட்டேன். எனக்கு மடிக்க தெரியும். இத்தனை நாள் நீங்க தான் எனக்கு மடிச்சு கொடுத்து நீங்க தான். ஏன் அப்புறம் ஒரு மாசமா யார் செஞ்சா? பரவாயில்ல பரவாயில்ல. 1 மாசம் தானே செஞ்சீங்க. எல்லா மாசமும் நான் தானே செஞ்சேன். பரவாயில்ல. கல்யாணம் ஆனதுல இருந்து நான் தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். பரவாயில்ல. என்னமோ உனக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு ஹெல்ப்பே பண்ணல. பண்ணவே இல்லை. நான் சொல்லவே இல்லை. இப்ப நீ அப்படித்தானே பேசுற? நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னால முடியலங்கும் போது நீங்க பண்ணுவீங்க. இப்ப தொடர்ந்து 1 மாசம் பண்ண காட்டி அதை சொல்லி காமிக்கிறீங்க. சொல்லி காமிக்கல. நீ சொல்லிதான் காமிக்கிற. உன்னால முடியும். நான் சொல்லி காமிக்கலாமா? உன்னால முடிஞ்சது. நான் உனக்கு சமைச்சு கொட்டியிருக்கேன். நீ வந்து எனக்கு இந்த வேலையை செய்யல. நான் வந்து எனக்கு 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அந்த வேலையை நான் தான் செய்யறேன். உங்களை ஒரு நாள் எனக்கு காய் கட் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, அந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு கம்பெனில இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எந்த வேலையும் நான் சொன்னதே கிடையாது. அதை நீ இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் வந்து சொன்னதே இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க இந்த வேலையை செய்ய. நீங்களா தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா ஒழிஞ்சு நான் உங்களை வாங்கன்னு கூப்பிட்டதே இல்லை. சரி இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர்றேன்? முடிவா என்னால வீட்டுல இருக்க முடியாதுங்கிற. வேண்டாம். வீட்டுல இருக்க முடியாது. எங்க போற? நீ வந்து என்னை இது வேலைக்கு கூட்டிட்டு. வேலைக்கு என் கூட வர தனியா போயிரும். சரி பரவாயில்ல. நான் இங்க பக்கத்துல கேட்டு கை மடிக்கிற கூட போய் உட்காந்துக்கேன். யாருக்கும் எந்த தொந்தரவுமே வேண்டாம். நான் வீட்டுல இருக்க முன்னாடி தானே உங்களுக்கு கண்ணு உறுத்துது. நீங்க வந்து மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு நீங்களே போங்க. இல்ல எடுத்துட்டே போயிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் சரி. என்னை பார்க்க உங்களுக்கு அப்படித்தான் தோணும். என்ன தோணுது? வீட்லயே இருக்கேன்ல அதனால உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வெறுப்பா என்னை பார்த்தா ஒரு வெறுப்பா தோணும் உங்களுக்கு. வேற எப்படி தோணும்? சரி இப்ப என்னங்கிறதுக்கு நான் இப்போ என்ன சொல்லிட்டே நீ இவ்வளவு தூரம் என்னமோ வாழ் பேசிட்டே கிடக்குறவ? அதான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டீல அப்புறம் என்ன? நான் இப்ப என்ன சொன்னேன்? துணியை மடிச்சு வைன்னு தான் சொன்னேன். என்னால முடிஞ்ச வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்க. என்னால முடியல. சரி கோவப்படாத விடு. படுக்காத எந்திரி. இப்ப மடிச்சு இவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நான் தான் மடிச்சு வைக்கணும். இதுக்கப்புறம் நான் தான் மடிச்சு வைக்கணும் இதை. ஏய் 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 ஏய்
எனக்கு ஒரு மாதிரி வருதுங்க, தயவு செஞ்சு போங்கங்க, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏன் நான் வீடியோ காதெல்லாம் சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன், உன்னால் முடிஞ்ச வேலையை செய்யன்னு சொல்கிறேன். என்னால் முடிஞ்சா நான் செய்வேன், யாரையுமே வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் சரியா? இப்போ இல்லை, எப்பவுமே நான் அப்படித்தான். சரி அழுகாது. யாரையுமே நான் கஷ்டப்படுத்தி ஒரு வேலை வாங்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். சரி அழுகாது, தெரியுது. ஓய்யோ அழுகாது. உண்மையாக தான் சொல்கிறேன், என்னால் நீ கஷ்டப்படுற அப்படின்னா நீ கஷ்டப்படணும்னு எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லைன்ட்டு. ஏ சும்மா போய் அழுவாங்களே, இதெல்லாமே அழுவாங்களே யாராவது? உனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அந்த வேலையை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு. இல்ல பிரியா, என்னால அந்த வேலையை செய்ய முடியாது, நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடு. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலையை நான் செஞ்சுக்குவேன். என்னால செய்ய முடியாம கிடையாது. செஞ்சு காமிச்சிட்டு தயவு செஞ்சு சொல்லாத. நீ எனக்கு செய்யவே வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நானே செஞ்சு. பிரியா அழுகிறாளே. பிரியா அழுகிறியா? இங்க பாரு நீ. ஏய் இங்க பாரு. ஏய் இங்க ஓன் நல்லதுக்கு தான் இப்ப நான் சொன்னேன். ஓன் நல்லதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். என் நல்லதுக்காக வந்து நானும் சொல்றேன், நானே செஞ்சுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் சொல்றேன். ஓகேவா? என் நல்லதுக்காக தான் நானும் சொல்றேன். எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன், பரவாயில்ல. நீங்க வந்து இனிமேல் ஹெல்ப் பண்ண, நானே வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நீ ஹெல்ப் பண்ண வேண்டாம். தண்ணியும் நானே தூக்கிறேன், இது வந்து தண்ணியும் தூக்க வேண்டாம் சரியா? பரவாயில்ல. இதுக்கே இப்ப அழுகிற சின்ன பிள்ளை மாதிரி அழுகாத. இவ்வளவுதான் அவன் கோபம். என்ன பண்ணி தொலைறது? என்ன பண்ணி தொலைல? எல்லாம் என் தலையெழுத்து. சும்மா தாங்க வெறுப்பேற்றி பார்க்குறேன், சும்மா வெறுப்பேற்றினேன். அவன் என்னடா நான் அழுகுறா, செல்லு வச்சிருக்கிற அப்புறம் இருந்தாலும் அழுகிறப்பவே. இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் இப்போ இதுக்கு வீடியோக்குள்ள நான் சொல்லல. இப்ப ஏன் அழுகிற? நான் சும்மா தான் இது பண்ணேன். அப்படி எல்லாம் கிடையாது. சும்மா உன்னை வெறுப்பேத்தி பார்க்கலாம், நீ என்ன சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்ன அழுகிற, இப்படி அழுகிற? ஒரு ஒரு நேரம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால முடியல அப்படின்னு சொல்றேன், அப்புறம் முடிஞ்ச வேலையை செய்ய அப்படின்னா முடிஞ்சா என்ன நான் செய்ய மாட்டேனா? ஐயோ அழுகாத. சரி அழுகாத. சும்மா சும்மா தான் பேசுறேன். உன்னோட ரியாக்ஷன் என்ன, நீ என்ன பண்ற? ரொம்ப நாள் ஆச்சு வம்பளுத்து, அதான் சரி சரி அப்படி வம்பளுக்கலான்னு சொல்லி நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன். ஏய் அழுகாத அழுகாத. சாரி சாரி, சும்மா சொன்னேன் பிரியா. இந்த வேணும்னு என்ன அப்படி சொல்லுவேண்ணா? ஏய் வீடியோக்காகலாம் இல்ல, சில வார்த்தைகள் வந்து பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான், புரியுதா? ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னா அது சொல்லக்கூடாதுதான். அது யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா செஞ்சதை வந்து என்னைக்குமே சொல்லி காட்டக்கூடாது. அது வீட்டுக்காரமாவே இருந்தாலும் சரி. சரி ஓகேங்க, நான் வந்து சும்மா தான் பண்ணேன், அப்படிலாம் நான் ஃப்ரீயாக இது பண்ண மாட்டேன். சும்மா பேசினேன். அவள் சரி அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், சும்மா செல்லை வச்சு பேசுறதுனால அவள் அதை கண்டுக்க மாட்டா அப்படின்னு நினச்சேன். பட் நான் சும்மா கேட்டதுக்குலாம் இவ்வளோ சீரியஸ் ஆவான்னு எனக்கு தெரியாது. சாரி டியர், மை டியர், சும்மா விளையாட்டுக்காக பேசுகிறேன். பார்த்துருப்பீங்க பிரியா வந்து இப்போ வந்து கன்சீவ் இருக்கிறதுனால வந்து சாஃப்டாக பேசிட்டான். இல்லைன்னு வச்சுங்களேன் ருத்ர தாண்டம் ஆடி இருப்பா இந்நேரக்கு. நான் 3 ரூம் போய் சுற்றி வந்துருப்போம், எடுத்து போட்டு கீழே எல்லாத்தையும் ஊட்டி. உண்மை தானே? ஓய் நீ என் மனசே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தெரியுமா? ஏய் சும்மா விளையாட்டுதான் பேசுறது, லூஸ் தான் நீ, கோமாளி. ஆமா, இப்போ உங்களுக்கு வந்து இப்ப நீ பார்த்தா கோமாளி மாதிரி தான் தெரியும், என்னது காமெடி பீஸ் மாதிரி இருக்கும். சரி ஓகேங்க, அதாவது பிரியா வந்து சும்மா வெறுப்பேற்றி பார்த்தேன், மற்றபடி இல்லை வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க முடியாது, எல்லாரும் என்ன தந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆனால் பிரியா அழுவாலாம் தெரியாது. சரி தெரிஞ்சுக்கலாம், செல் வச்சு தான் இருக்கிறேன், சும்மா தான் பேசுறேன். நான் அப்படின்னா நான் ஏதோ சொன்னதும் நீ காயப்படுத்திருக்கு, அப்போ நான் அப்படி சொல்லுவேன். பிரியா இப்படி அழுகிறேன் நீங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வாயில இருந்து சில வார்த்தைகள் வந்து நான் எனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. மாமா வாயில இருந்து இந்த வார்த்தைகள் வந்து நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு சில வார்த்தைகள் இருக்கு. அந்த மாதிரி வேர்டு எல்லாம் உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னா என் மனசு தாங்காது. இப்போ நான் சொல்லிட்டேன், விளையாட்டு தாண்டி பேசணும். விளையாட்டுக்காகவே இருந்தாலும் அதை பேசினது வந்து என் புருஷன் நீ. சரி ஓகே சாரி. இப்போ சாரி பிரியாணி சாப்பிட போலாமா? பிரியாணி சாப்பிடலாம். சரி ஓகேங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாங்களா? அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க. நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன், அவங்க சீரியஸ் ஆகிட்டாங்க, அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லியிருப்பியா? சரி ஓகே பாய்ங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ சமைக்கவெல்லாம் வந்து நின்றுட்டேன். நான் தான் சமைச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல. என்ன பிரியா, நான் விளையாட்டு தானே சொன்னேன்னு சொன்னேன். நான் இப்போ ஒண்ணுமே சொல்லலையே. அதுக்காக சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்கணுமா? பரவாயில்ல, எனக்கு யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எனக்கு 2 கை இருக்கு, கால் இருக்கு, கடவுள் கொடுத்தது ஒன்றும் ஊனமா போகல. எனக்கு 2 கை 2 கால் இருக்கு. என் வேலையை எனக்கு செய்ய தெரியும், நானே செஞ்சுக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சீரியஸ் ஆகிட்டேன் பிரியா. நான் அடுத்து என்ன வேலை செய்ய போகிறேன்? கோதுமை தோசை ஊற்ற போறீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இதை கொண்டு வேண்டாம்.
சண்டை தான் ஒரே சண்டையா போகுது பூர்ணி. ஆ அதான் ஒரே சண்டையா போயிட்டு இருக்குது பூர்ணி. விளையாட்டு கூட ஒன்று பேச முடியல அவகிட்ட. என்ன ஆயிட்டு இருக்கனால இந்த மட்டத்துல பைத்தியம் ஆயிடுது. அப்ப எந்த ஃபேனு அங்கேயா? சரி இருக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணி. அவ்வளோதான் நான் கோவப்பட்டேன். என்ன அது ஆத்திரத்துக்குள்ள நான் மனுஷனாக முடியும். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிச்சிட்டாளா? திட்டிக்கிட்டே தான் கிடப்பா. அக்கா பொட்டு எதுவும் வரலையா? பொட்டு கேட்டா பொட்டு வாங்கிட்டு கூட கோவமாக இருக்கா. சமாதானப்படுத்துறதுக்காகவாது பொட்டு ஒன்று வாங்கி போய் கொடுப்போம். 2 பாக்கெட்டு. பிரியாக்குட்டி அவியோ சமாதானம் பொட்டு வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்திருக்கா. சமாதானம் இது யாருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாப்பா காங்க சமாதானம். இது என்னது? இது உங்க அப்பனுக்கா? சரி, நாங்க வந்து அரசியல் ரீதியா கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் அரசியல் ரீதியா பேசுறீங்களா? இதெல்லாம் வீடியோல கவர் ஆக கூடாது. அப்பா இந்த கமெண்ட் எனக்கு ஏதாகாது. ஏதாகாது? ஐயா சமாதானப்படுத்தியாச்சு. சமாதானப்படுத்தி அனுப்பியாச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கம்பல் வாங்கினேன். அங்கே பார்த்தீங்கன்னா சீட் கட்டுறதுக்காக அந்த கடைக்கு போவோம். தீபாவளி சீட்டு அந்த குட்டி கம்பல் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பாவுக்கு. 120 ரூபாய் என்னமோ. சரி மெதுவாக கொடுத்துட்டு அப்படின்னு வாங்கிட்டேன். ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். பாய். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய் சொல்லிடு.